பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாத நன்மைகளால் உங்களை திருப்தியாக்க போகிறார். ஆமென். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை பார்க்க போறீங்க. இந்த வருஷத்தில் கூட ஏசப்பா சொன்னார், யாரெல்லாம் எனக்கு ஊழியம் செய்கிறீங்களோ நான் உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். என் கண்பார்களே, இந்த வருஷத்தில் அதிகமாக ஏசப்பாக்கு ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் கூட வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 3 வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 39 verse 3. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும். ஆமென். என் கண்பார்களே, இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது யோசேப் என்ற ஒரு அடிமை சகோதரர் அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் இந்த யோசேப்போட கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் அவர் செய்த எல்லா காரியங்களையும் வாக்கிய செய்தார். ஆமென். இந்த நாளில் கூட யாரெல்லாம் இந்த வருஷத்தில் ஏசப்பாக்கு நீங்கள் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறீங்களோ ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருந்து உன் காரியங்களா வாய்க்க செய்வேன். ஆமென். ஒருவேளை அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கலாம், அநேக காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம், அநேக காரியத்தில் நன்மைகள் பெறாதபடி தடையாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் யாரெல்லாம் ஏசப்பாக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறீங்களோ, அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தில் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ ஏசப்பா நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். ஆமென். ஒருவேளை திருமண காரியங்கள் ஆகாதபடி தடியாக இருக்குதா, வீடு கட்டுற காரியத்தை ஆகாதபடி தடியாக இருக்குதா, சைட் வாங்க முடியல, எந்த காரியம் தடியாக இருக்குதோ ஏசப்பா இந்த வருஷம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வேன். ஆமென். கர்த்தர் உங்கள் கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்யணும்னா இன்றைக்கு ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்து அநேக ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த வேத வசனத்தில் வாசித்தபடி எப்படி யோசேப்போட கர்த்தர் கூட இருந்து அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தாரோ அதே போல ஏசப்பா இந்த வருஷம் உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் நடக்காமல் இருக்குது, எந்தெந்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்குதோ ஏசப்பா உங்கள் கூட இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களப்பா, என் ஜனங்களோட கூட இருந்து நீ காரியங்களை வாய்க்க செய்யுங்க. நீண்ட நாட்களாக ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கு, அநேக நன்மைகள் வர தடையாக இருக்குது, திருமணம் ஆகாமல் தடையாக இருக்குது, குழந்தை பாக்கியாக தடையாக இருக்குது, என்ன தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளை எடுத்து போட்டப்பா என் ஜனங்களோடு இருந்து இந்த வருஷத்தை யாரெல்லாம் உமக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறாங்களப்பா என் ஜனங்களோடு இந்த காரியங்களை வாய்க்க செய்வீராக. இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன் அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா நீங்கள் மகிழ செய்ய போதுக்காய் ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.